ஸ்வீடன் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு நார்வே நாட்டின் தலைநகரான ஓஸ்லோவுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஐரோப்பிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடி நார்வே நாட்டுக்கு புறப்பட்டுச் சென்றார். அவரை அந்நாட்டு பிரதமர் ஜோனாஸ் கரு விமான நிலையத்திற்கே நேரில் சென்று வரவேற்றார். தொடர்ந்து விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினரோடு உள்ளூர் மக்களும் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அங்கிருந்த பொதுமக்களோடு பிரதமர் மோடி கைகுலுக்கியும் கையசைத்தும் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து சிறுமிகளின் பரதம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை முழுமையாக கண்டு ரசித்த பிரதமர் நரேந்திர மோடி திறமைகளை வெளிப்படுத்திய குழந்தைகளோடு கலந்துரையாடி தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அதேபோல் ஓஸ்லாவில் உள்ள விடுதிக்கு சென்றபோது அவரது வருகை கொண்டாடும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு பாரம்பரிய இசை மற்றும் கலாச்சார நடன நிகழ்ச்சிகளை பிரதமர் மோடி மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டுகளித்தார். நாட்டின் பிரதமர் ஜோனாஸ் கருவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இரு நாடு உறவுகள் மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் பற்றி ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமரின் வருகை ஒட்டி நார்வே பிரதமர் ஜோனாஸ் கரு தனது எக்ஸ் பதிவில் 40 ஆண்டுகளுக்கு பின் இந்திய பிரதமர் மேற்கொள்ளும் வரலாற்று தருணம் இதுவென்றும், வர்த்தகம், பசுமை மாற்றம் மற்றும் பொதுவான உலகளாவிய சவால்கள் ஆகியவற்றில் நார்வே, நோர்டிக் நாடுகள் மற்றும் இந்தியா எவ்வாறு ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடியும் என்பதை ஆவலோடு எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து நாளை ஆஸ்லோ நகரில் நடைபெறவுள்ள இந்திய நார்டிக் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். அதேபோல் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அரசர் ஹரால்டு 5 மற்றும் அரசி சொஞ்சா ஆகியோரை நேரில் சந்தித்து பேச உள்ளார். முன்னதாக நார்வே நாட்டு பிரதமரை சந்தித்து பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். The Chennai Silks in Mega Summer Sale.